العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت إلى آخر الآية صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم يحرم من الرضاع ما يحرم من النسب أو كما قال عليه الصلاة والسلام. முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட நபியே முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபிஊன்கள், தபூ தபிஈன்கள், ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் அல்லாஹ்வுடைய அனைத்து நபியார்கள் மீதும் அவனது ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. மதிப்புக்குரிய பெரியோர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கணேசக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தீனுல் இஸ்லாம் பூர்த்தியான ஒரு மார்க்கம். தீனுல் இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் மிக தெளிவானவைகள். அந்த சட்ட திட்டங்களில் எந்த விதமான பிரச்சனைகளோ குறைபாடுகளோ சிக்கல்களோ இல்லை. அது இபாதாத் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரம் பிசினஸ்களாக இருக்கலாம், முஆஷராத் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் மிக தெளிவானவை. அந்த சட்ட திட்டங்கள் காலம் மாறும் பொழுது மாறாது, மனிதர்களுக்கு ஏற்ப மாறாது, நாடுகள் வித்தியாசப்படும் பொழுது வித்தியாசப்படாது. எந்த காலத்தில் வாழ்ந்தாலும், எந்த பகுதியில் வாழ்ந்தாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும், எத்தகைய மனிதர்களாக இருந்தாலும், இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் மாறாது. அது இபாதத் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், முஆமலாத் கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்கள் எந்த காலத்திலும் மாறாது. கியாமத் வரை, உலகம் அழிக்கப்படும் வரை ஷரியத்தினுடைய சட்ட திட்டங்கள் மாறாது. இன்று உம்மத்தே முஸ்லிமா இஸ்லாமிய சமுதாயம் செய்யக்கூடிய மிக பெரும் தவறுகளில் ஒன்று, பொதுப்போக்காக இருக்கக்கூடிய மிக பெரும் பாவங்களில் ஒன்று, மஹ்ரமியத் அஜ்னபியத்துடைய விடயத்தில் உள்ள பேணுதல். உலக அழிவுனால் நெருங்கும் பொழுது தீனுல் இஸ்லாம் இந்த பூமியில் மங்கிக் கொண்டே போகும். அதற்குண்டான சாட்சிகளில் ஒன்றுதான் மஹ்ரமில் உள்ள பேணுதல். அல்லாஹு தஆலா வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தவறான உறவு கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. வலா தக்ரபு, நெருங்க வேண்டாம், அது மானக்கேடான செயல். வஸாஅ சபீலா, தவறான பாதை. வலா தக்ரபு, நெருங்காதீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சாரம் மட்டுமல்ல ஹராம், தவறான உறவுக்கு சபபாக காரணியாக இருக்கக்கூடிய அனைத்துமே ஹராம் தான். அதில் முதன்மையானது தவறான பார்வை. தவறான பார்வை ஒரு மனிதனை அந்த மிக பெரும் ஒரு பாவத்தை செய்ய தூண்டும். இரண்டாவது,
இந்த மஹ்ரமுடைய விடயத்தில் பேணுதல் இல்லாமல் இருப்பது. எல்லா பெண்களுடனும் பேசலாம், கதைக்கலாம், பழகலாம், சேர்ந்து இருக்கலாம், தனித்து இருக்கலாம் என்றால் அது இஸ்லாம் இல்ல. இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தி, ஒரு ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க கூடாது. தனித்திருந்தால் இல்லா கான சாலிசஹும் ஷைத்தான், மூன்றாவதாக ஷைத்தான் வந்து விடுவான். அந்த இருவர் மட்டுமல்ல, மூன்றாவது ஷைத்தான் அந்த இடத்தில் இருப்பான். எவ்வளவு பக்குவமாக இருந்தாலும், மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருந்தாலும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் அந்த இடத்தில் இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மஹ்ரம் என்றால் என்ன? மஹ்ரம் என்றால் நிகாஹ் செய்வதற்கு, திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்டவர்கள். இதை மூன்று வகையாக பிரிக்கலாம். முதல் வகை நஸப், இரத்த சொந்தங்கள். இரண்டாவது திருமணத்தின் மூலம் உண்டாகிய சொந்தங்கள். மூன்றாவது ரபா, பால்குடியின் மூலம் சொந்தமான உறவுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசாயில் ஒரு வசனத்தில் தொடராக சொல்லுகிறான், யார் யார் உங்களுக்கு மஹ்ரம், எந்த பெண்களை உங்களுக்கு பார்க்கலாம், யாருடனும் சகஜமாக பேசலாம், யாரை உங்களுக்கு பார்க்கலாம், யாரோடு தனித்திருக்கலாம். ஹர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு மஹ்ரம். என்னை பெற்றெடுத்த தாய் எனக்கு மஹ்ரம். எனக்கு திருமணம் செய்ய இயலாது, என்னுடைய தாயை பார்க்கலாம், பேசலாம், தனித்திருக்கலாம். தாய் மட்டுமல்ல, தாயுடைய தாய், தாயுடைய தாய் எவ்வளவு மேல போனாலும் தந்தையுடைய தாய் இதில் உள்ளடங்குவார். உம்மஹாத்துக்கும், தாய் எங்களுக்கு மஹ்ரம். வபனாத்துக்கும், எங்களுடைய மகள்மார்கள் எங்களுக்கு மஹ்ரம். என்னுடைய மகளுடைய மகள் பேத்தியும் எனக்கு மஹ்ரம். என்னுடைய மகனுடைய மகள் பேத்தி எனக்கு மஹ்ரம். வஅகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகள், உடன் பிறந்த சகோதரி. சகோதரி என்று வரும் பொழுது மூன்றாக பிரிக்கலாம். உக்துல் ஷகீகா, என்னுடைய உம்மா வாப்பாவுக்கு பிறந்த சகோதரி. என்னுடைய உம்மா வாப்பாவும் அவனுடைய உம்மா வாப்பாவும் ஒரே பெற்றோர்கள் தான். இரண்டாவது உக்துல் லிஅப், வாப்பா ஒன்று, உம்மா வெவ்வேறு. மூன்றாவது உக்துல் லிஉம், உம்மா ஒன்று, வாப்பா வெவ்வேறு. இந்த மூன்று சாராரும் அகவாத், சகோதரி என்ற கேட்டகரியில் வருவார்கள். வஅம்மாத்துக்கும், எங்களுடைய தந்தையுடைய சகோதரிகள், தாத்தா தங்கச்சி, மாமி என்று சொல்வோம். வஹாலாத்துக்கும், தாயுடைய சகோதரி, தாயுடைய தாத்தா பெரியம்மா, தாயுடைய தங்கச்சி சாட்சி, இவர்கள் மஹ்ரம். இந்த சாட்சி மாமி என்று சொல்லும் பொழுதே நாம் உறவுகளை தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. எங்களுடைய பாஷையில் தான் சாட்சி மாமி என்று இன்னும் சில உறவுகளுக்கும் சொல்கிறோம். அதனால் அவர்கள் மஹ்ரமாகிவிட மாட்டார்கள். உதாரணமாக என்னுடைய வாப்பாவுடைய தம்பி சாச்சா, சாச்சாவுடைய மனைவி எனக்கு சாட்சி. அந்த சாட்சி எனக்கு மஹ்ரமா? இல்ல. அந்த சாட்சியை பார்க்க இயலாது, பேச இயலாது, தனித்து இருக்க இயலாது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வபனாத்துல் அஹி, சகோதரனின் மகள்மார்கள், நானா தம்பியுடைய மகள்மார்கள்,
எனக்கு மஹ்ரம். வபனாத்துல் உக்தி, சகோதரி, தாத்தா தங்கச்சியுடைய மகள்மார்கள். இந்த 7 பேரும் தான் எனக்கு மஹ்ரம். அவர்களை பார்க்கலாம், பேசலாம், கூடியிருந்து பழகலாம், தனித்திருக்கலாம். பெண்களுக்கு இந்த ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், இதையே வைத்து நாம் பார்ப்போம். பெண்களுக்கு உம்மஹாத், தாய்மார்கள் எங்களுக்கு மஹ்ரம் என்றால், பெண்களுக்கு அவர்களுடைய தந்தை அவர்களுக்கு மஹ்ரம். எங்களுக்கு பனாத், பிள்ளைகள் மஹ்ரம் என்றால், அவர்களுக்கு அபுனா, ஆண் பிள்ளைகள் மஹ்ரம். எங்களுக்கு சகோதரிகள் மஹ்ரம் என்றால், அவர்களுக்கு சகோதரர்கள் மஹ்ரம். அவர்களுடைய தந்தையுடைய நானா தம்பி அவர்கள் மஹ்ரம். தாயுடைய நானா தம்பி அவர்கள் மஹ்ரம். சகோதரன் உடைய மகன்மார்கள் மஹ்ரம். சகோதரியுடைய மகன்மார்கள் மஹ்ரம். இந்த 7 பேரும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மஹ்ரமாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், وَأُمَّهَاتُكُمُ اللَّاتِي أَرْضَعْنَكُمْ, பால் குடிப்பாட்டிய தாய்மார்கள். பால் குடிப்பாட்டிய தாய் மட்டுமல்ல, இரத்த சொந்தத்தினால் யாரெல்லாம் மஹ்ரமாகிறார்களோ அவர்கள் அனைவர்களும் பால் ஊட்டுவதன் மூலம் மஹ்ரமாகுவார்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் உடைய ஹதீஸ், யஹ்ருமு மினர் ரதாஇ மா யஹ்ருமு மினன் நஸப். இரத்த சொந்தத்தின் மூலம் மஹ்ரமாக கூடிய அனைவர்களும் பால் ஊட்டுவதன் மூலம் எங்களுக்கு மஹ்ரமாகி விடுவார்கள். எனக்கு ஒரு பெண் 5 தடவைகள் 2 வருடங்கள் பூர்த்தியாகுவதற்கு முன்னர், என்னுடைய 2 வயது கம்ப்ளீட் ஆகுவதற்கு முன்னர் 5 முறைகள் வயிறு நிரம்ப ஒரு தாய் எனக்கு பால் புகட்டினாள். அவள் எனக்கு தாய். அவளுடைய மகள்மார்கள் எனக்கு சகோதரி. அவருடைய தாத்தா தங்கச்சி எனக்கு சாட்சி. மஹ்ரமாகி விடுவார்கள். வளர்ப்பு புள்ள, ஒரு புல்லை எடுத்து வளர்க்கிறோம், அவர்களை வெறுமனே எடுத்து வளர்ப்பதினால் மஹ்ரமாகி விட மாட்டார்கள். இந்த சட்டத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளையை எடுத்து வளர்ப்பதினால் அவர்கள் மஹ்ரமாக மாட்டார்கள். ஒன்று, அந்த பெண் பால் கொடுக்கணும், அதுவும் 2 வயதுக்கு உள்ளால் 5 முறைகள் வயிறு நிரம்ப கொடுக்கணும். அல்லது அந்த பெண்ணினுடைய தாத்தா தங்கச்சி நெருங்கி உறவு பால் கொடுப்பதினால் இவர்களுக்கு மஹ்ரமாக விடுவார். அல்லது இவருடைய மகளை இந்த ஆணுக்கு திருமணம் செய்து கொடுப்பது. ஆணோ பெண்ணோ எந்த பிள்ளை எடுத்து வளர்க்கிறார்களோ அவருடைய பிள்ளையை திருமணம் செய்து வைப்பது. இதை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நானா தங்கச்சியாக கூட வளர்ந்தவர்கள் எப்படி திருமணம் செய்யலாம்? வளர்ப்பு மகன் ஒரு நாளும் சொந்த குழந்தையாக மாட்டான். அதற்கு ஒரே வழி பால் குடிப்பாட்டுவது, அல்லது அவருடைய தாத்தா தங்கச்சி பால் குடிப்பாட்டுவது. அதன் மூலம் மஹ்ரமாகுவார்கள். இல்லை என்றால் ஒரே வீட்டில் இருப்பது கூட ஹராமாகிரும். பேசுவது கதைப்பது கூட ஹராமாகிரும். 2 வயதுக்கு உள்ளால் பால் குடிப்பாட்டது, அதுவும் 5 முறைகள் கம்ப்ளீட் ஆகணும். 5 முறைகள் வயிறு நிரம்பு கொடுக்கணும். ஒரு 2 முறைகள் கொடுப்பதனால் மஹ்ரமாக மாட்டார்கள். சில பெண்கள் செய்யக்கூடிய மிக பெரும் தவறு, தாத்தா தங்கச்சியுடைய பிள்ளைகள், நானா தம்பியுடைய பிள்ளைகள் பால் குடிப்பாட்டுவார்கள். 5 முறைகளுக்கு மேல் பால் குடிப்பாட்டிருந்தால் இவள் யாருக்கு பால் குடிப்பாட்டினாலும் இவருடைய பிள்ளை, அந்த பிள்ளை மஹ்ரமாகுவார்கள்.
எங்களுக்கு தெரியும், சாச்சா சாச்சி, மாமா மாமி இவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மஹரம் இல்லை. அவர்களை திருமணம் செய்யலாம். 5 முறைகள் பால் குடிப்பாட்டினால் ரபாஅத்துடைய ரீதியாக பால் குடிப்பாட்டினார்கள் என்ற ரீதியில் மஹரமாகுவார்கள். அதனால் பெண்கள் பால் குடிப்பாட்டினால் அதை சரியாக எண்ணிக்கொள்ளணும். எத்தனை முறை குடிப்பாட்டினேன் அதை 4 பேருக்கு தெரிவிக்கணும். அவர்கள் காலப்போக்கில் வளர்ந்து திருமணம் செய்தால் அந்த உறவே ஹராமாகிரும். இப்படி ஒரு செய்தி நடந்தது மதீனாவில். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெண் வந்து சொல்கிறார், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் நீண்ட காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 பேருக்கும் நான் பால் போட்டிருக்கிறேன். இந்த செய்தி வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரும் பிரியணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால பால் குடிப்பாட்டினால் அந்த பெண்கள் எத்தனை முறை கொடுக்கிறோம்? 5 முறைகள், 5 முறைகளுக்கு மேல் கொடுத்தால் கட்டாயமாக 4 பேருக்கு அதை சொல்லி வைக்கணும். அவர்கள் சகோதர சகோதரிகளாக ஆகிவிடுவார்கள். ஈஜிப்ட்ல கூட கிட்டத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது. 23 வருடங்கள் கணவன் மனைவியாக இருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து சொல்கிறாள், உங்கள் இருவருக்கும் நான் பால் போட்டிருக்கிறேன். 2 பேரும் பிரிந்தார்கள். கணேசுக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறார், உங்களுடைய மனைவிமார்களுடைய தாய்மார்கள். மனைவியுடைய தாய் மாமி எனக்கு மஹரம். மாமியுடைய மஹர்மியத் எப்படி தெரியுமா? என்னுடைய மனைவி வஃபாத் ஆகிறாள் அல்லது மனைவி தலாக் சொல்லப்படுகிறாள், அப்படி இருந்தாலும் மாமியுடைய மஹர்மியத் இருக்கும். முஅப்பதன் நிரந்தரமாக மாமி, மனைவியுடைய தாய் என்பவள் மஹரம், திருமணம் செய்யவே இயலாது. அல்லாஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வஹலாயிலு அப்னாயிக்கும், உங்களுடைய மகன்மார்களுடைய மனைவிமார்கள். மருமகள் எங்களுக்கு மஹரம். இந்த குர்ஆனுடைய வசனத்தை வைத்து பார்த்தால் சுருக்கமாக 18 பேர்களை எங்களுக்கு பார்க்கலாம், பேசலாம், அவர்களோடு சேர்ந்து பழகலாம். 18 பேர் எங்களுக்கு மஹரம். முதலாவது தாய், 2வது மகள், 3வது சகோதரி, தாத்தா தங்கச்சி, 4வது தந்தையுடைய வாப்பாவுடைய தாத்தா தங்கச்சி, அடுத்தது தாயுடைய உம்மாவுடைய தாத்தா தங்கச்சி, அடுத்தது சகோதரனுடைய மகள்மார்கள், நானா தம்பியுடைய பிள்ளைகள், சகோதரியுடைய மகள்மார்கள், தாத்தா தங்கச்சியுடைய பிள்ளைகள். இதே 7 பேர் பால் குடிப்பாட்டுவதன் மூலம் வருவார்கள். ஒரு பெண் எனக்கு பால் போட்டினால் அவள் என்னுடைய தாய். என்னை பெற்றெடுத்த தாய் மூலம் யாரெல்லாம் மஹரமாகுவார்களோ அவர்கள் எல்லாம் பால் போட்டுவதன் மூலம் மஹரமாகுவார்கள். 7 மேலும் 14. 15வது மனைவியுடைய தாய் மாமி, 16வது மருமகள், 17வது மனைவியின் மகள். நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறேன், ஏற்கனவே அவளுக்கு திருமணமாக ஒரு மகள் இருக்கிறார். அவளை நான் திருமணம் செய்ததின் மூலம் அவளுடைய மகள் எனக்கு மகளாகி விடுவாள். 18வது என்னுடைய வாப்பா தாய் வஃபாத்தாகியோ அல்லது தலாக் சொல்லப்பட்டோ வாப்பா இன்னொரு திருமணம் செய்தார். அவருக்கு கிடைக்கக்கூடிய
மகள் எனக்கு சகோதரி. இந்த 18 பேரும் எங்களுக்கு மஹரம். அவர்களை திருமணம் செய்வது ஹராம். அவர்களை பார்க்கலாம், பேசலாம், ஒன்றாக இருக்கலாம், தனித்திருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த 18 பேர் அல்லாதவர்கள் எங்களுக்கு மஹரம் இல்லை. அவர்களை திருமணம் செய்யலாம், அவர்களோடு பேசுவது, அவர்களை பார்ப்பது, தனித்திருப்பது ஹராம். அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறார். இந்த சட்ட திட்டங்களை பேணக்கூடிய குடும்பங்கள் மிக குறைவு. சில குடும்பங்கள் இருக்கிறார்கள், இந்த மஹரமுடைய சட்ட திட்டங்களை அணுவணுவாக பேணுகிறார்கள். இன்னும் சில குடும்பங்கள் இருக்கிறார்கள், அறக்குறையாக பின்பற்றுகிறார்கள். சில குடும்பங்கள்ல பார்த்தால் கணவன் மனைவியை வற்புறுத்துவார். நீ உண்ட மச்சான பார்க்க கூடாது, அவனை பார்க்க கூடாது, இவனை பார்க்க கூடாது, மனைவியை கட்டுப்படுத்துவார். ஆனால் இவர் எல்லா மைனிகளோடும் பேசுவார். சட்டம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது. ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி. பெண் பேசக்கூடாது என்றால் ஆணும் பேசக்கூடாது. மனைவிக்கு ஒரு சட்டம், கணவனுக்கு ஒரு சட்டமா? யாரோடு பேசுவது, பழகுவது ஹராமோ அவர்களோடு பேச, பழக, தனித்து இருக்கக்கூடாது. அது மிக பெரும் பாவங்களில் ஒன்று. கணேசக்குரிய சகோதரர்களே, தாயுடைய, உம்மாவுடைய தாத்தா தங்கச்சி, தகப்பன் வாப்பாவுடைய தாத்தா தங்கச்சி, இவர்கள் தான் மஹரம். இவர்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு மஹரம் இல்லை. அவர்களை பார்ப்பதோ பேசுவதோ கூடாது. மைனிமார்கள் சில குடும்பங்களை சொல்வது வழக்கம், சொந்த சகோதர சகோதரிகள் தான். இவர்கள் பேசுவதனால், தனித்திருப்பதனால் என்ன? இஸ்லாம் தடை செய்கிறது. இஸ்லாம் ஹராமாக்கி இருக்கிறது. இஸ்லாம் ஒழுக்கத்தை மட்டுமே சொல்லித் தருகிறது. தாயுடைய அறைக்கு செல்வதாக இருந்தாலும் அனுமதியோடு தான் செல்லணும். சொந்த வீட்டுக்கு போவதாக இருந்தாலும் அனுமதியோடு தான் நுழையணும். அவ்வளவு ஒழுக்கத்தை சொல்லித் தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இய்யாக்கும் வத்துகூல அலன் நிஸா, பெண்களிடம் நுழைவதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இப்படி சொன்னது ஒரு சஹாபி கேட்டார், அஃபரஐதுல் ஹமு, யா ரசூலல்லாஹ், மச்சான பத்தி நீங்க என்ன சொல்கிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹமு அல் மௌத், மச்சான் என்பவர் மௌத். ஏன் இப்படி சொன்னார்கள்? இந்த ஹதீஸுக்கு பல அர்த்தங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு அர்த்தம் தான், மச்சான் மைனி சகஜமாக பழகவிட்டால் அது கொலையில் போய் முடியும். தாத்தாவுடைய கணவனோடு இவள் சகஜமாக பழகிறாள், இது ஒரு கொலையின் பக்கம் கொண்டு போகும். அவ்வளவு பேர் ஒரு பசாதை, ஃபித்னாவை உண்டாக்கும். சில வீடுகளை எடுத்துக்கொண்டால் ஒரே வீட்டில் மச்சான் மைனி சகஜமாக இருக்கிறார்கள். நானா தம்பி திருமணம் செய்து ஒரே வீட்டில் தங்குகிறார்கள், அல்லது தாத்தா தங்கச்சி திருமணம் செய்து ஒரே வீட்டில் தங்குகிறார்கள். சில வேளை கணவன்மார்கள் வீட்டில் இருக்க மாட்டார், ஒருவர் இருப்பார், இன்னொரு இருக்க மாட்டார். சகஜமாக சாப்பிடுவதும் சகஜமாக தூங்குவதும் இது தடை செய்யப்பட்டது. அப்படி ஒரே வீட்டில் இருந்தால் அது ஈமானுக்கு பாதிப்பு, நஞ்ச போன்று. கணேசக்குரிய சகோதரர்களே, ரோஷம் என்பது ஒரு மூமினுக்கு இருக்க. ரோஷம் ஒரு மூமினுடைய பண்பு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மனைவியோடு இன்னொரு ஆண் பேசிக்கொண்டிருப்பதை நான் கண்டால் வாளை உருகுவேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத், சஅதுடைய இந்த ரோஷத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா?
லான அக்யரு மின், சாதை விட நான் ரோஷம் உள்ளவர். வல்லாஹு அக்யரு மின்னி, என்னை விட அல்லாஹ் ரோஷம் உள்ளவர். ரோஷம் என்பது ஒரு மூமினுடைய பண்பு. ரோஷம் இருக்கணும். ஷேக் அவர் பண்ணுகிறேன், மஹர்ம பேணுகிறேன் என்று கண்டொன்றைய தெரிச்சு கொண்டு ஓட வேண்டிய தேவையில்லை. சில விதிமுறைகள் இருக்கிறது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்க்க முடியாது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா முழுமையான ஃபர்தா அணிந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயுடைய ஹக்குகளை நிறைவேற்றினார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹுடைய மனைவியுடைய வஃபாத்துக்கு பின்னர் அவருடைய நண்பிகள் நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். அந்த நண்பிகளுக்கு ஹதியாக்கள் அனுப்புவார்கள், இறைச்சிகள் எல்லாம் பங்கு போடுவார்கள் என்ற செய்திகள் வருகிறது. தேவை ஏற்பட்டால் தரூரத் ஹாஜத், நிர்பந்த நிலை ஏற்படுகிறது அல்லது ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் பேசலாம். தேவைக்கு ஏற்ப பேசலாம். பெண்களும் பேசும் பொழுது வளைஞ்சு நெளிஞ்சு பேசக்கூடாது. அதற்கு கூட இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது. கணேசக்குரிய சகோதரர்களே, நம் ஆண்கள் குடும்பத்தினுடைய பொறுப்புதாரிகள். எங்களுக்கு அல்லாஹ் நிறைய பொறுப்புகளை வைத்திருக்கிறார். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறார், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னை மட்டும் நரகத்திலிருந்து பாதுகாத்தால் போதாது. குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி, நாம் பொறுப்புதாரிகள். எங்களுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படுவோம். மனைவிமார்களை, மகள்மார்களை விரும்பிய விதத்தில் ஆடை அணிய விட்டால், விரும்பிய விதத்தில் வாழ் என்று விட்டால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். குடும்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆண், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, பெண்களை பக்குவமாக வாழ வைக்கக்கூடியவர்கள் ஆண்கள். பெண்களை அவர்கள் பக்குவப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் பெண்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கைரு சுஃபூஃபுர் ரிஜால் அவ்வலுஹா, ஆண்களுடைய சஃப்புகளில் மிக சிறந்தது முன்னால் இருக்கக்கூடிய சஃப், ஆக கெட்டது பின்னால் இருக்கக்கூடிய சஃப். ஏன்? பின்னால் பெண்கள் இருக்கிறார்கள், திரைகள் போடப்பட்டிருக்கும், பெண்களும் முறையான ஹிஜாப் பேணியிருப்பார்கள் சஹாபாக்களுடைய காலம். பின்னால் பெண்களுடைய சஃப் இருப்பதினால் ஆக மோசமான சஃப் பின்னால் இருக்கக்கூடிய சஃப் என்று சொன்னார்கள். பெண்களுடைய சஃப்களில் ஆக மோசமான சஃப் முன்னால் இருக்கக்கூடிய சஃப் என்றார்கள். சிறந்த சஃப் பின்னால் இருக்கக்கூடிய சஃப் என்றார்கள். மஸ்ஜிதிலேயே தொழும் பொழுது அந்த ஒழுக்கத்தை சொல்லித் தரக்கூடிய இஸ்லாம். இன்றைய எங்களுடைய வெட்டிங்கள், ஒரு கல்யாண காட்சி வந்தால் இந்த மஹரமுடைய அமைப்பை எந்த அளவு பேணுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அநேகமான திருமணங்கள் ஆண் பெண் கலப்பு, ஃபித்னாக்கள், ஆடல் பாடல், எல்லா ஃபசாத்களும் நடக்கிறது. ஆபீஸுக்கு வேலைக்கு போனாலோ, காலேஜுக்கு படிக்க போனாலோ, பெண்களோடு சகஜமாக பழகுவது, பேசலாம். தரூரத் ஹாஜத் என்ற அடிப்படையில் தேவையை மட்டும் பேசலாம். அதை தாண்டி பேசுவது ஹராம். நான் ஒரு ஆபீஸுக்கு போகிறேன், அலுவலகத்துக்கு போகிறேன், ஒரு தேவையை செய்யணும், நான் பெண்களோடு பேச மாட்டேன் ஒதுங்கி நிற்பதா? மார்க்கம் அப்படி சொல்லல. தேவைக்கு ஏற்ப அந்த வார்த்தைகள் மட்டும் பேசிவிட்டு ஒதுங்கிவிடலாம். இதைதான் மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. கணேசக்குரிய சகோதரிகளே, பெண்கள் எங்களுடைய அமானிதம், பெண் பிள்ளைகள் எங்களுடைய அமானிதம். அவர்களை ஒழுக்கமாக வளர்ப்பது எங்களுடைய பொறுப்பு. அல்லாஹ் சொல்கிறான், பெண்களுடைய அசல் ஹிஜாப் என்ன தெரியுமா? வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களுடைய வீடுகளில் இருந்து கொள்ளுங்கள். ஒரு பெண் வீட்டில் இருப்பதுதான் அவருடைய அசல் ஹிஜாப்.
ஜாஹிலியத்துடைய கால பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று சுற்றி திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யா அய்யுஹன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய மகள்மார்கள், முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள், யுதனீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின்ன, அவர்களுடைய ஜில்பாபை போட்டுக் கொள்ளட்டும். சில முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், ஜில்பாப் என்றால் முழு உடலையும் மறைக்கக்கூடிய ஆடை. இன்னும் சில முஃபஸ்ஸிரூன்கள் எழுதுகிறார்கள், ஜில்பாப் என்றால் முந்தானை, துப்பட்டா. அதை அல்லாஹ் இறக்குமாறு சொல்கிறான். தலையில் இருக்கக்கூடிய துப்பட்டாவை பின்னால் இழுத்தால் தலைவலி விளங்கும். அல்லாஹ் அப்படி சொல்வானா? அல்லாஹ் சொல்கிறான், முன்னால் இருங்க, முகத்தை மறையுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுகிறார்கள், சஹாபி பெண்கள் பாதையில் நடந்து செல்வார்கள், ஒரே ஒரு கண் தான் திறந்திருக்கும். ஏன் அந்த ஒரு கண்ணை திறந்தார்கள் தெரியுமா? பாதையில் நடந்து போகும் பொழுது தடிக்கு விழாமல் இருக்க, சரியான பாதையை தெரிந்து கொள்ள, அதற்காக ஒரு கண்ணை திறந்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்தக் கூடாது, தவறுதலாக வெளியாகிய பகுதியை தவிர. இல்லாம அபகரமில்லா இல்ல, வெளியாக்கிய பகுதி என்று அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. முழு உடலையும் மறைக்கிறாள், தவறாக வெளிப்படுகிறது, அதற்கு மட்டும்தான் மன்னிப்பு இருக்கிறது. பனு முஸ்தலஹுடைய யுத்தம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமை, யுத்தங்களுக்கு போகும் பொழுது குர்ஆன் போடுவார்கள், துண்டு போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அந்த மனைவியை அழைத்து போவார்கள். பனு முஸ்தலஹுடைய யுத்தம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து போகிறார்கள். ஒரு இடத்தில் பைத்துல் கலாவுடைய தேவைக்காக இறங்குகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வெளி தேவையை பூர்த்தி செய்வதற்காக தூரமான இடத்துக்கு போனார். ஒரு ரிவாயத்தின் படி மாலை அருந்து விழுந்தது, மணிகளை புரட்டிக் கொண்டிருந்தார். இன்னொரு ரிவாயத்தின்படி மாலை காணாமல் போனது, மாலையை தேடிக் கொண்டிருந்தார். இந்த நேரம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மெலிந்தொரு பெண், ஹவுதஜ் என்று சொல்வார்கள், பல்லக்கு, அதில் வைத்துதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தூக்குவார்கள், நாலா பக்கம் மறைத்திருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மெலிந்தொரு பெண், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹவுதஜில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்து தூக்கி கொண்டு போனார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள், படைய காணல, எல்லாரும் போய்விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புத்திசாலியான ஒரு பெண், அந்த பாலைவன பூமியில் படையை தேடி திரிந்தால் காணாமல் போய்விடுவோம். எந்த இடத்தில் காணாமல் போனோ அதே இடத்தில் இருந்தால் ரசூலுல்லாஹ் தேடி வருவார்கள். அந்த நம்பிக்கையில் அதே இடத்தில் கொஞ்சம் சாய்ந்து கொண்டார்கள், தூக்கம் போய்விட்டது. அந்த நேரம் ஸஃபாபுல் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்டதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சத்தம் போட்டார். அந்த சத்தத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஸஃபான் இப்னு முஅத்தல் என்னை அறிந்து கொண்டார், லிஅன்னஹு قد رآني قبل الحجاب. ஹிஜாபுடைய வசனம் அருளப்படுவதற்கு முன்னர் அவர் என்னை கண்டிருக்கிறார், அதனால தான் அந்த நேரத்தில் அவர் என்னை அறிந்து கொண்டார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னர் நாங்கள் முகங்களை மூடினோம். ஹிஜாபுடைய வசனத்துக்கு முன்னர் நாம் முகங்களை திறந்திருந்தோம், ஸஃபாவுல் முஅத்தல் கண்டிருந்தார். ஹிஜாபுடைய வசனத்துக்கு பின்னர் நாம் மூடிவிட்டோம், அதனால் என்னை அவர் அறிந்து கொண்டார். ஒருவேளை ஹிஜாபுடைய வசனத்துக்கு முன்னர் அவர் கண்டில்லை என்றால் இதுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்று அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அதனால் எங்களுடைய பெண்கள் எங்களுடைய அம்மானிகள், மனைவிமார்கள், மகள்மார்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். இறுக்கமான ஆடைகள், ஒழுக்கமற்ற ஆடைகள். இந்த ஏப்ரல் லீவ் காலம் ஆரம்பித்திருக்கிறது, நிறைய ட்ரிப் போவார்கள். ட்ரிப் போக பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மஹ்ரமுடைய இந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ட்ரிப் போயிட்டு அங்கு ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் உண்டாகினால் கூட்டி போகக்கூடிய நீங்க தான் அதுக்கு பொறுப்புதாரி. அந்த பாவம் முழுக்க நீங்க தான் சுமக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய சட்டத்தில்
நாம் உறுதியாக இருப்போம். மௌத் வரைக்கும் இந்த சட்டத்தை அணுவணுவாக அமல்படுத்துவோம் என்று ஆசைப்படுவோம். ரப்பல் ஆலமீன் அவருடைய சட்ட திட்டங்களை மன உறுதியோடு மௌத் வரைக்கும் அமல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானா. எல்லா பலகீனமான அடியார்கள் யா அல்லாஹ், உன்னுடைய அஹ்காமாத்களில் உனது சட்ட திட்டங்களில் மிக பேணுதலாக இருக்கக்கூடிய